எப்பெல்லாம் பெண்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் இந்த நாட்டில் வருகிறதோ அந்த சட்டத்தினுடைய வரலாறை பின்னோக்கி பார்த்தால் அது திராவிடர் கழகத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும். திராவிடர் கழகத்திற்கு முன்பு சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானமாக இருக்கும். அந்த தீர்மானங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் தான் இன்றைக்கு வரை கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக சட்டங்களாகி கொண்டே வருகின்றன. உதாரணத்திற்கு நாம் பெண்கள் காவல்துறைக்கு வந்தது, இராணுவத்துக்கு வந்தது, இதிலெல்லாம் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் எப்படி தீர்மானம் நிறைவேற்றினன்னு புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரே மாநாட்டில் ஒரே தீர்மானத்தில் வந்துவிடவில்லை. 1929ஆம் ஆண்டு தீர்மானத்தில், சுயமரியாதை மாநாட்டு தீர்மானத்தில் பெண்களுக்கு ஆசிரியர் பணியில், குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியில் பெண்களைத்தான் அதிகமாக நியமிக்க வேண்டும். இதுதான் முதல் மாநாட்டு தீர்மானம். அடுத்து ஈரோடு மாநாட்டுக்கு வரும்பொழுது 1930ஆம் ஆண்டு அந்த மாநாட்டு தீர்மானம் என்ன சொல்லுகிறது என்றால், பெண்களை ஆசிரியராக நியமித்தால் மட்டும் போதாது, மருத்துவர் பணிகளிலும் நியமிக்க வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது 1931ஆம் ஆண்டு விருதுநகர் மாநாட்டு தீர்மானத்தில் பெண்களை வெறும் டீச்சராகவும் டாக்டரா நர்ஸா மட்டும் இருந்தால் போதாது, அவர்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் வேலைக்கு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்படி இந்த 3 மாநாட்டு தீர்மானங்களை படித்தால் அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். குறிப்பாக ஆசிரியர் அவர்கள் தொகுத்திருக்கிற செய்திகளில் மிக மிக முதன்மையான ஒன்று 1928ஆம் ஆண்டு தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார். ஒரு கணவன் இறந்துவிட்டால், அவனுக்கு சொத்து இருந்தால், அந்த சொத்துக்கள் அத்தனையும் அவன் மனைவியே அடையும்படியாக செய்ய வேண்டும். இது இன்னைக்கு கேட்கும்போது கூட அது எப்படிங்க நியாயம் என்று கேட்பார்கள். ஏனென்றால் மனைவிக்கு தான் ஒரு கணவனுடைய மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு. அதற்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை போய்விட்டார், பிள்ளைகளுக்கு தந்தை இல்லை என்றால் தாய் இருக்கிறார், அந்த அம்மா வளர்த்து விடுவார். ஆனால் அந்த கணவனுடைய இழப்பை அந்த பெண்ணுக்கு யாரும் ஈடு செய்வதில்லை, செய்ய முடியாது. அவள் எதையெல்லாம் இழக்க வேண்டும். இதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது. எந்த நல்ல காரியத்திலையும் குடும்பத்தில் முன்ன வந்து நிற்க முடியாது. இயல்பாக தெருவில் நடந்து போக முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வரணும்னா மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படணும். நல்ல சேலை உடுத்தக்கூடாது, முகத்துக்கு பவுடர் போடக்கூடாது, தலை சீவி கொண்டு வெளியே வர முடியாது, பார்ப்பதற்கு கண்ணுக்கு திருத்தமாக இருக்கக்கூடாது, நல்ல சோறு திங்க முடியாது, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, பாயில் படுக்கக்கூடாது, தலையில வைக்கக்கூடாது. இந்த கூடாது பட்டியல் இருக்கே, அது முடியவே முடியாது. அவள் சிரிக்கவும் முடியாது. இவ்வளவையும் இழக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது என்றால் கணவனுடைய சொத்துல பங்கு கிடையாது. இந்த எல்லா ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா இழவும் உண்டு, சொத்துல பங்கில்லை. இதை சட்டம் வருவதற்கு முன்னால் 1928ஆம் ஆண்டு ஒரு கணவன் இறந்தால் அவனுடைய சொத்துக்கள் அவன் மனைவிக்கு மட்டுமே சேர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், ஒரு கருத்தை பேசுவதென்றால் தந்தை பெரியார் எப்படிப்பட்ட புரட்சிகரமான சிந்தனையாளராக இருக்க வேண்டும்.